ஸ்கூல் ரீஓப்பன் ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸைட்மெண்ட் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கு தான் பெரிய ப்ரிப்ரேஷன். ஸ்கூல் பேக் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், ஸ்டேஷ்னரி, வாட்டர் பாட்டில், பவுச்னு ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் சரவணா ஸ்டோரில் என்னென்ன வாங்கினோம், எவ்வளோ ஆச்சு, எதெல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிளான் பண்ணி போன பட்ஜெட் ஒன்று, ஆனால் ஆன செலவு ஒன்று. எது எங்களுக்கு அதிக செலவு இழுத்துருச்சு அப்படிங்கிறதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த வருஷம் எதெல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஹாப்பியாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு பேக்காக ஓப்பன் பண்ணி என்னென்ன வாங்கணும், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில பசங்க வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக இதெல்லாமே எங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் ஸ்கூல் லைஃப்குள்ளேயே என்ட்ரு ஆகுவோம் அப்படின்னு சொல்கிற பசங்களும் இருக்காங்க. பட் என்னுடைய பசங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு பொருள் வந்து நல்லா பிஞ்சு போகிற அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஆயுட்காலம் முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அடுத்த பொருளை ஆசைப்படுவாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மும் 2 வருஷம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பேகும் அண்ட் லஞ்ச் பேக் ரெண்டுமே 2 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணால் திரும்ப செலவு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வேண்டி புதுசாக வாங்கியிருக்கோம். யூனிஃபார்மும் இந்த வருஷம் புதுசாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பளை பசங்க டக்குன்னு வளர்ந்துடுறாங்க. வச்சுருக்க ட்ரெஸ் எதுவுமே பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் பிரித்திவுக்கு மட்டும் ஒரு 2 ஷர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு பொருளாக காமிக்கும் பொழுதே அதனுடைய ரேட்டு அண்டு குவாலிட்டியும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ஷர்ட்னுடைய ரேட் வந்து 355 ரூபா. இதனுடைய கிளாத் எப்படி அப்படின்னா பாப்கார்ன் கிளாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது. எப்போ சரவணா ஸ்டோர் போனாலும் 2 பேரும் தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஏதாவது வந்து ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ இருக்கார்ல, அந்த நேம் போட்ட இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தாங்க. இது வந்து சின்னவனுடையது. அது வந்து நார்மல் பனியன் கிளாத்து தான். அதனுடைய விலை வந்து 150 ரூபா. மோனிஷ்க்கு முன்னாடியெல்லாம் மீஷோலேருந்து 5 பீசஸ் காம்போ பேண்ட் தான் வாங்குவேன். பட் இப்போ அது எல்லாமே வந்து சைஸ் பற்ற மாட்டேங்குது. வளர்ந்துட்டான், ஹைட் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து இந்த மாதிரி ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தோம். காம்போவாக வாங்கின பேண்ட் எல்லாமே 3/4 பேண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ராக் பேண்ட் வந்து ஒரு 2 வச்சுருக்கான். ஸோ இன்னொரு 2 வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். இதனுடைய விலை வந்து 200 ரூபா. 2 பேண்ட்டு வாங்கியிருந்தோம். பசங்களுக்கு அதிகமாக வாங்கி வைக்கிறத விட அப்பப்போ அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டும் மோனிஷ்காக வாங்கியிருந்தது. இதனுடைய கிளாத்தும் பனியன் கிளாத்து தான். 150 ரூபா விலை. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து பிரித்திவுக்காக வாங்கினது. இது வந்து ஒரு காட்டன் பிளெண்ட் ஃபேப்ரிக் தான். இதனுடைய விலை வந்து 215 ரூபா. இவங்களுக்கு இதுக்கப்புறமா தீபாவளிக்கு தான் இதோட ட்ரெஸ் எடுப்போம். நடுவில் ட்ரெஸ் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்து பிரித்திவுக்கு பர்த்டே வருது. இந்த 2 ஷர்ட்டில் ஏதாவது ஒரு ஷர்ட்டை சூஸ் பண்ணி அவன் போட்டுக்குவான். நமக்காக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தான் அது எப்போவுமே கிடைக்காது. அது எனக்கு தானா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா அப்படின்னு தெரியலை. ரொம்ப நாளாக ஒரே டைமாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக 24 இட்லிஸ் வர மாதிரி இட்லி பாட்டு தான் பார்த்துட்ருக்கேன். பட் அது கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சிது அப்படின்னாலும் இட்லி வந்து ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி குழியாக கிடைக்க மாட்டேங்குது. அலுமினியம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி பாட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு கடாய் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இட்லி பாட் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறத விட நான் எதிர்பார்த்த ரேட்டில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இருக்கிற ஃபேக்ட். இருந்துச்சு 24 இட்லிஸ் வர மாதிரி இருந்துச்சு. 2700 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பிரித்திவுக்காக மினி இட்லி பிளேட்டும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பிராஸில் ஒரு குட்டி பிளேட் வாங்கியிருந்தேன். சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதனுடைய விலையெல்லாம் இப்போ சொல்லிடுறேன். மினி இட்லி பிளேட் வந்து 80 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து 129 ரூபான்னு 2 வாங்கியிருந்தேன். பிராஸில் இருக்க அந்த பிளேட் வந்து 49 ருபீஸு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து 437 ரூபா. இது நல்ல வெயிட்டாக இருக்குது, சொல்லியே ஆகணும். நல்ல டீப் ஃப்ரைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதே சைஸில் வீட்டில் ஒரு அலுமினியம் கடாய் இருக்குது. அந்த கடாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ அலுமினியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படிங்கிறது தான் மனசில் வச்சுருக்கேன். இதே மாதிரி கிச்சனில் இருக்க நிறைய அலுமினியம் திங்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம்.
அடுத்த பேக் வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கின பொருட்கள் தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். எப்போ போனாலும் அவங்களுக்காக எதுவுமே பெருசாக வாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த தடவை நாங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தோம். இது வந்து நல்ல பியூர் காட்டனில் வரக்கூடிய 3/4 பேண்ட்டு. ஹிப் சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் ஆகட்டும், இதனுடைய ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு தடவை மேல் தையல் ஓட்டணும் எல்லா ட்ரெஸ்ஸுமே. இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 335 ரூபா. அடுத்து வர சீசனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ரெயின் கோட்டு தான். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து ரெயின் கோட் வச்சுருக்காங்க. பட் அது வந்து சில இடத்துல கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால மழையில் போட்டால் கூட சீக்கிரமாக ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிருது. அதனால் நல்லதாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்ல பிராண்ட்லேயே கிடச்சிருச்சு. இதே கம்பெனியில் தான் வந்து பசங்களும் வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரெயின் கோட் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக திக்காக நல்லாயிருக்கு. ஷோல்டர் பேக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. அதோடு சேர்த்து மாட்டுற மாதிரி ரெயின் கோட் தான் தேடணும். பட் அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால நார்மலாகவே கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கிக்கிட்டோம். அவங்க ரெகுலராக போடுற ஷர்ட் சைஸ் வந்து எல் சைஸு. பட் எக்ஸல் எடுத்து போட்டு பார்த்தோம். பட் ஏதோ கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வேண்டி பேக்கோடு சேர்த்து போடுறதுக்கு XXL தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால XXLே வாங்கிக்கிட்டோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1092 ருபீஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்னுடைய ரிலேட்டடான சிமிலர் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ கீழே டேக் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டில் தாங்க நான் நினச்ச மாதிரி விட டபுள் அளவு ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிடுச்சு. பசங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது வந்து செல்லோ பிராண்டு. வாட்டர் பாட்டில் நான் நினச்சி போனது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இது வந்து உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, வெளியில் வந்து ஃபினிஷிங் இப்படி இருக்கும். நாங்கள் வந்து நார்மலாக வர மாதிரி ஃபினிஷிங் உடையதே வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். பட் அவங்களுக்கு இதுதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. செல்லோ வந்து பிராண்டடுங்கிறதுனால ப்ரைஸ் அதிகமாகவே வந்துருச்சு. இந்த ஒரு வாட்டர் பாட்டிலுடைய ப்ரைஸ் வந்து 474 ருபீஸ். அதில் வந்து 2 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 2 பேருக்குமே வந்து பென்சில் பாக்ஸு. ஸோ மோனிஷ் வந்து பென்சில் பவுச்சாக வாங்கிக்கிட்டான், பிரித்தி வந்து பாக்ஸாக தான் வாங்கியிருக்கான். இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து மோனிஷ் செலக்ட் பண்ணினது. நல்ல வந்து பெரிய சைஸாகவே பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கான். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 ரூபா. இதே மாதிரியே பிரித்தியும் வாங்கிக்க சொன்னால் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வர மாதிரி வாங்கிக்கிட்டான். திங்ஸ் எல்லாமே தொலையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கான். பட் எனக்கு வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. போன வருஷமும் இந்த மாதிரி பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது சீக்கிரமாகவே போயிடுது. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தான் வாங்கிக்கிட்டான். இதுலேயே ஷார்ப்னர் தனியாக வருது, எரேசர் வைக்கிறதுக்கான கம்பார்ட்மெண்ட்டும் தனியாக கொடுத்துட்றாங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி. பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகுது. அதனுடைய ப்ரைஸ் வந்து 227 ருபீஸ். இன்னும் என்ன பெண்டிங் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா பசங்களுக்கு வாங்கின ஷூஸு. ஒயிட் ஷூ வந்து 2 பேருக்குமே நல்லாயிருக்கு, எதுவுமே பிஞ்சு போகலை. பட் பிளாக் ஷூ வந்து 2 பேருதுமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் வேண்டி ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டோம். வீக்லி 2 நாள் தான் வந்து ஒயிட் ஷூ போட்டுட்டு போவாங்க, மற்ற நாள் எல்லாமே பிளாக் ஷூ தான் அப்படிங்கிறதுனால அதுதான் சீக்கிரமாக போயிடும். பிரித்திவுக்கு வாங்கின ஷூனுடைய ப்ரைஸ் வந்து 395 ருபீஸு. மோனிஷ்க்கு வாங்கினது வந்து 440 ருபீஸ். 2 பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கோம் இந்த தடவை. அப்பப்பா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஃபைனலாக எடுக்க போகிற பொருட்களை தான் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுதான் ஸ்கூல் பேகு. நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எங்களுடைய பட்ஜெட் வந்து 900லேருந்து 1000க்குள்ளே தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் பட்ஜெட். அங்கே இருந்தது எல்லாமே 1500, 2000, 2500 இந்த மாதிரி தான் ஸ்கூல் பேக் இருக்குது. கம்மி ரேட்டு அப்படின்னா பொருட்கள் வைக்கிற அளவும் கம்மியாக தான் இருக்குது. அதாவது சின்ன சைஸ் பேக்காக இருந்துச்சு. அது பத்தவே பத்தாது. ஒரு தடவை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின பேக்குமே வந்து 2 வருஷம் நல்லா சாலிடாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நல்லா வந்து பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்க மாதிரி வாங்கி வருஷத்துக்கு 2 பேக் வாங்கின காலமும் இருக்குது. சீக்கிரமாக பிஞ்சு போயிடுது பேக் எல்லாமே. இவங்க நிறைய வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாடல் காமிச்சதும் பிரித்திவ் வந்து பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். இதுக்கு முன்னாடி காமிச்ச பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா பிளாக் கலர், அதுதான் பிரித்யூ செலக்ட் பண்ணது. இது வந்து மோனிஷ்னுடையது. ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு வேறு எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்கல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது நல்லா இருக்கும்டா, வெயிட் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிக்க ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பேக் தான் அவங்களுக்கு பிடிக்குது. எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அவங்களுக்கு தெரியலை. ஒரு பேக்னுடைய விலை வந்து 850 ரூபாய். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.